ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேல்யூஷனை பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போ 10th மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றோடைய அனைத்து தேர்வுகளுமே முடிஞ்சு. ஸோ 10ஆம் வகுப்பு மாணவருடைய விடைத்தாள்களிலிருந்து வரக்கூடிய ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் வந்து தமிழகம் முழுவதுமே பேப்பர் வேல்யூஷன் ஃபுல்லாக ஒர்க் ப்ராசஸ் ஆக போகுது. 22ஆம் தேதியோட இந்த பேப்பர் வேல்யூஷன் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ தேர்வுத்துறை சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஷன் கேம்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் வழி பேப்பரை மட்டும்தான் ஸ்கிரிப்டை ஃபுல்லாக வேல்யூ பண்ணுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேப்பர் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்தந்த கேம்பில் நெக்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, மெட்ரிக் பேப்பர் ஃபுல்லாக வேல்யூ பண்ணுவாங்க எல்லா டீச்சர்ஸுமே, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தமிழ் வழியில் மட்டும் டீச் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்யணும்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேப்பரை மட்டும் வேல்யூ பண்ணணும். அதே மாதிரி மெட்ரிக் உடைய பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து டீச் பண்ணுறாங்களோ, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே மெட்ரிக் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ அந்த டீச்சர்ஸ் மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து ஆங்கில வழி விடைத்தாள்களை திருத்தணும்னு தேர்வுத்துறை சார்பாக ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுமே அப்ளை செய்து கொள்ளலாம் ஒரு ஆர்டர் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் அந்த மாணவருடைய விடைத்தாள்கள் ஏதாவது தவறுகள் பண்ணால், இப்போ டாப்பர்ஸாக இருப்பாங்க, சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, இப்போ தமிழ் வழி ஹேண்டில் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கிரிப்டை திருத்தும் போது மதிப்பெண் குறைவாக போட்டாங்கன்னா அவங்க பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்குவாங்க. அப்போ இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் வந்தால் அந்த பேப்பரை யாரெல்லாம் வேல்யூ பண்ணாங்களோ அந்த சிஇஎஸ்ஓக்கள் எல்லாமே வந்து சென்னைக்கு போய் என்கொயரி அட்டன் பண்ணணும். ஸோ இதை தவிர்க்கும் பொருட்டாக யாரெல்லாம் தமிழ் மீடியம் எடுக்கிறாங்களோ அவங்க தமிழ் ஸ்கிரிப்டை திருத்துங்க, யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறாங்களோ அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கிரிப்டை திருத்துங்களோ ஆர்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு டீச்சர்ஸுமே விடுவிடாத வகையில் அனைத்து ஆசிரியருக்குமே பணிகள் வழங்கப்பட வேணும் ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா 10th மாணவர்களுமே ரிசல்ட்ஸ் வந்து ஃபேவராக வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு. எஸ்பெஷலி சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ செண்டங்களுமே அந்த மேக்ஸ் அண்டு சோஷியலில் வந்து இந்த ஆண்டு மற்றைய பாடங்களை விட அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை விட ஒரு 1% 2% அது கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ எல்லா மாணவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரணும். அடுத்து உங்களுடைய எய்ம் என்னென்னா, 11th நம்ம என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ணிக்கோங்க, நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. விடுமுறை இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன குரூப்பு போகணும் அப்படிங்கிற நல்லா டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நல்ல மார்க் வரணும் அப்படி எல்லாம் ப்ரே பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.